Students, very pleasant good morning students. Next பார்க்குறது example 6.6 Apollonius theorem. இந்த கொஷினை நம்ம ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்ளோனியஸ் தியரம்னு கேட்கலாம், இல்லை இந்த கொஷினை கொடுத்தும் ப்ரூஃப் கேட்கலாங்கன்னு சரிங்கண்ணு. ஸோ ரெண்டு விதமாக இந்த கொஷினை கேட்கலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, நீங்கள் வாட்டுக்கு அப்ளோனியஸ் தியரம்னு படிச்சுட்டு மட்டும் போயிடாதீங்க, அப்ளோனியஸ் தியரம் என்னன்னு படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்ளோனியஸ் தியரம்னு கேட்கலாம் சரிங்களா. இப்போ கவனிங்க, இஃப் D is a midpoint of the side BC of a triangle ABC, show by vector method that modulus of AB vector square plus modulus of AC vector square equal to 2 times of modulus of AD vector square plus modulus of BD vector square அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுங்கண்ணு சரியாங்கண்ணு. ஸோ இது பண்ணிக்கலாங்கண்ணு. ஃபஸ்ட்டு என்ன, D is a midpoint of the side BC of a triangle ABC. அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குதுங்கண்ணு. ஸோ இது A, இது B, இது C. ஸோ D is a midpoint of side BC. சரி, D is a midpoint. சரிங்கண்ணா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு let A be the origin. ஏங்கிறது ஆரிஜன் சரியாங்கண்ணா. அப்போ நம்மளுக்கு சொல்லியிருக்க, உனக்கு ஆரிஜின்லேருந்து எந்த ஒரு வெக்டர் போனாலுமே அந்த வெக்டருக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பொசிஷன் வெக்டர் சொல்லியிருக்கோமாங்கண்ணே. OA ஒரு பொசிஷன் வெக்டர், AB ஒரு பொசிஷன் வெக்டர், OC என்ன பண்ணுங்கப்பா பொசிஷன் வெக்டர்னு படிச்சிருக்குமா. அப்போனா ஏலிருந்து BC அப்படின்னு போகிறதுனால AB இஸ் அ பொசிஷன் வெக்டர், BC இஸ் என்னங்கப்பா பொசிஷன் வெக்டர். அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்ப்பா ஸ்மால் B வெக்டர்னு வைக்கிறேன், இதுக்கு என்ன பண்ணுறப்ப எனக்குப்பா ஸ்மால் C வெக்டர்னு வச்சுக்கிறேன். அப்போனா let B vector be the position vectors of B and C vector be the position vectors of C. position vectors of C கண்ணு. இப்போ D is a midpoint ஆங்கண்ணே. D ஒரு midpoint. D எங்கேருந்து வருதுன்னு பார்த்துவோம், ஒரு பொசிஷன் வெக்டர் வருது. அப்போனா therefore so D be the position vectors of BC is என்னப்பா வரும் இதில் நமக்கு AB plus AC, AB plus AC by 2 வரும். AB vector plus AC vector divided by 2. ஆனால் ABங்கிறது நம்மளுக்கு ஸ்மால் B வெக்டர், ACங்கிறது ஸ்மால் C வெக்டர் டிவைடட் பை 2. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோ, நம்ம இதுதான் வரைக்கும் பொசிஷன் வெக்டர்னா OA OB OCன்னு படித்தோம். இந்த இடத்துல ஏங்கிறது ஆரிஜின் வச்சதுனால இங்கே AB இஸ் அ பொசிஷன் வெக்டர் அப்படின்னு மீனிங், ஏசிங்கிறது பொசிஷன் வெக்டர்ஸ் மீனிங். நம்ம தான் என்ன ஏபியை ஸ்மால் பி வெக்டர் வச்சுருக்கோம், ஏசின்றப்பா ஸ்மால் சி வெக்டர். அப்புறம் D is the position vectors of BC. டிங்கிறது மிட் பாயிண்ட்னால இந்த ஏபி ஏசியும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும் 2. அப்புறம் ஏபிங்கிறது பி, ஏசிங்கப்பா சி. அப்புறம் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைட் பை 2 வந்துருமாங்கண்ணே. சரிங்கண்ணா. இப்போ அவன் என்ன கேட்குறான்ப்பா, எனக்குப்பா ஏபி வெக்டர் ஃபைன் பண்ணு அப்படிங்கிறான். ஏபி வெக்டர் நம்ம ஃபைன் பண்ணணும். சரி கவனிங்க, எப்படி ஃபைன் பண்ணலாம். ஏபி வெக்டர் எப்படி ஃபைன் பண்ணுறது சார், நம்மளுக்கு தெரியும். ஏபி ஜென்ரலாக ஏபி என்ன பண்ணுவோம், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு போடுவோமா, போட மாட்டாங்கன்னு. அதே மாதிரி எங்கேயும் போட போகிறோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல கவனிங்க, டிஎஸ்ஏ பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் அப்புறம் எந்த நடத்த இல்லை. இது வந்து மீனிங் பண்ணுங்கப்பா ஏடி, எதோட வேல்யூ பண்ணுங்கப்பா ஏடி வெக்டர் வேல்யூ. இப்போ ஏபி வெக்டர் வேண்டாங்கன்னு இந்த என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல நான் மாற்றி பண்ணுறேன், ஏடி ஃபைன் பண்ணுறேங்கன்னு. ஏடி வெக்டர் எப்படி சார் ஃபைன் பண்ணுறது, ஏடி வெக்டர் எப்படி ஃபைன் பண்ணுறது, ஏடி வெக்டர் பார்த்து அந்த ஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ ஏடி வெக்டர் ஆன்சர் வந்துங்கப்பா சார் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 2 ஆகுன்னு. இங்கே வந்துப்பா ஏடி வெக்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்கான், ஏடி வெக்டர் ஸ்கொயர் சரியாங்கண்ணு. அப்போ அந்த இடத்துல கவனிங்க, அப்போனா ஏடி வெக்டர் மாடுலஸ் ஸ்கொயர் மீனிங் பார்த்தீங்கன்னா எனக்குப்பா ஏடி வெக்டர் டாட் ஏடி வெக்டர். அப்போனா
b vector plus c vector divided by 2 then dot b vector plus c vector divided by 2 னு வருங்கன்னு. அப்புறம் 2 into 2 ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா 4. அப்போனா b plus c into b plus c னா b plus c தி ஹோல் ஸ்கொயர் வருமாங்கண்ணே b vector plus c vector தி ஹோல் ஸ்கொயர். அப்போனா b plus c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன பண்ணுங்கப்பா b vector ஸ்கொயர் plus c vector ஸ்கொயர் plus 2 b dot c னு வரும். ஸோ டிவைடட் பை 4 இதோட வச்சுக்கோங்க சரிங்களாங்கண்ணே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏடி ஸ்கொயர் அடுத்து என்ன பண்ணணும் பிடி ஃபைன் பண்ணுமா. ஸோ பிடி ஃபைன் பண்ணுங்க சார். பிடி எப்படி சார் ஃபைன் பண்ணுறது பிடி இங்கே இருக்குது. நாங்கள் பிடியை பொசிஷன் நோட்டை ஃபைன் பண்ணுவோம் ஓடி மைனஸ் ஓபின்னு போடுவோம். ஆனால் அங்கே பொசிஷன் வெக்டர் ஏங்கிறது பொசிஷன் வெக்டர் கிடையாது ஏ தான் பொசிஷன் வெக்டர். அப்போனா என்ன பண்ணுங்கப்பா ஏடி வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர் எனக்கு ஓன் தான் வருதுங்கன்னு ஏடி மைனஸ் ஏபி. நம்மளுக்கு ஏடி வெக்டர் நமக்கு தெரியும். ஏடி வெக்டர் ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா பி ப்ளஸ் சி பை 2. அப்போனா பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ மைனஸ் ஏபி வெக்டர் நமக்கு ஏபி வெக்டர் ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா பி வெக்டர். ஸோ டேக் எல்சிஎம். ஸோ பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் டிவைடட் பை 2. அப்போனா பி மைனஸ் பின்னா என்னப்பா பி மைனஸ் 2b மைனஸ் பி. அப்போனா சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2. இப்போ என்ன நெக்ஸ்ட் படிங்க பிடி வெக்டரை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர்னா மீனிங் என்ன பிடி வெக்டர் டாட் பிடி வெக்டர். சார் ஸ்கொயர்னால் நீங்கள் ஸ்கொயர் டாட் டாட் போடுறீங்க இந்த இடத்துல மால்லஸ் போட்டுடல சார். ஏன் சார் மால்லஸ் போடல சார் நீங்கள் மால்லஸ் ஃபைவ் பண்ணாவே ஸ்கேலாராக மாறிடும். ஸ்கொயர் பண்ண கண்டிப்பாக பண்ணுங்கப்பா ஸ்கேலாக தான் வரப்போகுது சரியாங்கண்ணே சரிங்களா. அதனால தான் இதில் போட்டிருக்காங்க. அதாவது மால்லஸ்ங்கிறது ஒன்லி பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் மாத்திரக்காக மட்டும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடி ஆன்சர் என்னங்கண்ணே பிடிங்கிறது சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ டாட் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் எனக்கு டிவைட் பை 4 ஆகுன்னு. அப்புறம் என்ன கீழே சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர். அப்போ சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மீனிங் என்ன சி வெக்டர் ஸ்கொயர் பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் 2c டாட் பி வெக்டர் டிவைடட் பை 4 சரிங்களாங்கண்ணே. அப்போனா நம்மளுக்கு என்னப்பா அவன் கேட்டது என்ன கேட்டாப்பா ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர்னு கேட்டால் நம்ம ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ஃபைவ் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்கப்பா. ரெண்டு ஆட் பண்ணுறாங்கன்னு ஏடி ஸ்கொயர் இங்கே இருக்குது பிடி ஸ்கொயர் இங்கே இருக்குது. ஆட் பண்ணும்போது டிவைடட் பை 4 காமன் வச்சுக்கோ. அதை மறுபடியும் எழுதிட்டு இருக்க வேண்டாம். இங்கே பாருங்கள் இங்கே பி ஸ்கொயர் இங்கேயும் என்னப்பா பி ஸ்கொயர் இருக்குது. அப்போனா 2b ஸ்கொயர் இங்கேயும் சி ஸ்கொயர் இங்கேயும் சி அப்போனா 2c ஸ்கொயர். அப்போனா 2 டைம்ஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர். இங்கே பாருங்கள் மைனஸ் 2c டாட் பி இங்கே என்னப்பா பி டாட் சி. பி டாட் சியும் சி டாட் பியும் காமிட்டேட்டிவ் ரெண்டு ஒரே ஆன்சர் தான். இங்கே ப்ளஸ் இங்கே என்னப்பா நெகட்டிவ் அப்படின்னா கேன்சல். அப்போ ரிமைனிங் தான் 2 காமன் எடுத்திங்கன்னா கீழே 4 கேன்சல் பண்ணிங்கன்னா சார் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 2 வருமாங்கன்னு. நம்மளுக்கு பி வெக்டர் அப்படின்னா எதோட மீனிங் சார் பி வெக்டர்னா எனக்குப்பா ஏபி வெக்டருங்கன்னு. அப்போ நான் ஏபி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்குப்பா ஏசி வெக்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஆகுன்னு. இப்போ என்ன வந்து நீங்கள் இதை மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதெல்லாம் இல்லைப்பா மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 எழுதிக்கலாம் வாங்கன்னு. அப்போனா இந்த 2 அந்த டிவைட் அந்த இந்த டிவைட் ஆகணும் மல்டிபிள் ஆகுமா. அப்போனா 2 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் பிடி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர். சார் நிறைய கொஞ்சம் தெரியாது சார் பி வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர்னு எழுதிங்க சார். பிங்கிறது நம்ம ஜென்ரலாக பொசிஷன் வெக்டரில் ஓபின்னு எழுதுவோம் நம்மளுக்கு ஏபின்னு இருக்கும். ஏசின்னா என்ன பண்ணுவோம் ஓசின்னு போடுவோம். இங்கே ஏசி ஏன் ஏபிஎஸ்சி போட்டோம் ஏங்கிறது ஆரிஜின். அப்போ நான் ஓபி அதெல்லாம் ஏபி ஓசின்னு போடுவோம். அங்கே என்னப்பா இங்கே ஏங்கிறது பொசிஷன் ஏங்கிறது வந்து ஆரிஜின்கிறதுனால ஏசி ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு மெத்தடில் ஆரிஜின் வச்சு சொல்லித்தரேன். ஆரிஜின் வச்சு நான் வேணால் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த சம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் என்ன பண்ணேன்னு பொசிஷன் வெக்டரை வச்சு தான் போட்டு நடத்தினங்கன்னு. இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு புக்கில் இருக்க மாதிரி நடத்தியிருக்கேன். ஏன் நடத்திருக்குன்னா உங்களுக்கு இதனால் ஒரு மார்க்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மீனிங் நடத்தினங்கன்னு. சப்போஸ் இது புரியலனா நம்ம பொசிஷன் வெக்டர் வச்சு சம் போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அது சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அது வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் அதுவும் நடத்திடுறேன் நான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நடத்துகிறேன். வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சம் நடத்திடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கண்ணு. ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் தட் தி பர்பண்டிகுலர் அதாவது altitudes from the vertices to opposite side of a triangle are concurrent or concurrent. Prove by vector method that the perpendicular எதனுடைய perpendicular from the vertices to the opposite side எதனுடைய triangle. கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு triangle. ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, அதாவது ஆப்போசிட் சைடு வெர்டிசஸ் இருக்குல்ல, வெர்டிசஸுடைய ஆப்போசிட் சைடு இது வெர்டிசஸ் கண்ணு. இது வெர்டெக்ஸ், இது ஏங்கிற வெர்டெக்ஸ், இது பிங்கிற வெர்டெக்ஸ், இது என்னப்பா சிங்கிற வெர்டெக்ஸ். இந்த ஏங்கிற வெர்டெக்ஸ்லேருந்து நாம் பர்பண்டிகுலர் ஃப்ரம் தி வெர்டிசஸ் ஃப்ரம் டு தி ஆப்போசிட் சைடு, இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பர்பண்டிகுலர் ஃபார்ம் பண்ணால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம ஆல்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி மொத்தம் 3 ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இந்த 3மே ஒரே இடத்துல தான் எனக்கு மீட் ஆகுதுன்னு சொல்லணும். ஒரே இடத்துல தான் எனக்குப்பா மீட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு பேர் தான் கான்கரண்ட் அப்படின்னு சொல்லணும். சரியாங்கண்ணே. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த சம்ஸில் ஓ இஸ் ஆரிஜின் வச்சுக்கிறாங்க. ஓ இஸ் ஆரிஜின். சரிங்களாங்கண்ணே. ஓ இஸ் ஆரிஜின் வச்சு தான் சம் போட்டாகணும். சரிங்களாங்கண்ணே. சரி கவனிங்க. ஸோ கன்சிடர் எ triangle ABC as okay தேவையில்லை கண்ணு. is which the two altitudes என்ன பண்ணுங்கப்பா perpendicular two altitudes A இது என்னப்பா Dன்னு வச்சுக்கிறோம். இது Dல மீட் பண்ணுது. இது என்னன்றப்ப E, இது என்னன்றப்ப Fங்கிற பொசிஷனில் altitudes AD and so BE intersect at O. அதாவது ஏடிங்கிற அந்த ஆல்டிடியூட்ஸும் பிங்கிற ஆல்டிடியூட்ஸும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கிறோம். நான் என்னப்பா அடுத்தது சிஎஃப் இருக்குல்லங்கண்ணே, அந்த சிஎஃப் இந்த ஓங்கிற இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும் பண்ணுங்கப்பா, கான்குரண்ட் அப்படின்னு மீனிங் ஆயிரும். கான்குரண்ட் அப்படின்னு மீனிங் ஆயிருங்கன்னு. சரிங்களா. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் பண்ணுறப்ப அந்த எனக்கு தெரியல. ஓகே, டு ப்ரூவ் நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும் பார்த்துட்டாங்கன்னு தெரியல. இப்போ ஏடி பியும் இன்டர்செக்ட் அட் ஓவாங்கன்னு. அப்போ நாம் என்ன சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து என்னங்கப்பா, சிஎஃப் இஸ் ஆல்சோ இன்டர்செக்ட் அட் ஓ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம்னா சம் முடிஞ்சிருங்கன்னு. அட் ஓன்னு சொன்னால் அவனுக்கு ப்ரூஃப் முடிஞ்சிடும். சரிங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்னப்பா, லெட் ஓ அஸ் ஆரிஜின். ஓஎஸ் ஆரிஜினாங்கன்னு இந்த இடத்துல ஓ இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போனா ஓஏ அப்படிங்கிறது ஸ்மால் ஏ வெக்டர், ஓபிங்கிறது ஸ்மால் பி வெக்டர், ஓசிங்கிறது என்னங்கப்பா ஸ்மால் சி வெக்டருங்கண்ணு. சரிங்களாங்கண்ணே. இப்போ நம்மளுக்கு தெரியும் இப்போ இது பர்பண்டிகுலர். இது ரெண்டு என்னங்கப்பா ஏடியும் பிசி என்னங்கப்பா பர்பண்டிகுலர் இருக்குன்னு. அப்படி இந்த இடத்துல கவனிங்க நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏடி பர்பண்டிகுலர் டு பிசிகன்னு. இப்போ இந்த இடத்துல ஏடிங்கிற வெக்டர் பிசிக்கு பர்பண்டிகுலர் இருக்கும் பொழுது இந்த ஓஏ அப்படிங்கிறது பிசிக்கு பர்பண்டிகுலர் இருக்குமா இருக்காதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சார் இந்த ஏடி இது வந்து சப்போஸ் ஒரு பெண்ணு கண்ணு,
இந்த பென் வந்து இந்த பேப்பருக்கு பர்பண்டிகுலர் இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்போஸ் இந்த கேப் கண்டிப்பாக இந்த இதுக்கு பர்பண்டிகுலர் இருக்குமா இருக்காதாங்கன்னு இருக்கும்ல. ஸோ அது மாதிரி அந்த இடத்துல மீனிங் சொல்கிறோம். அந்த இடத்துல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி அப்படின்னா இந்த ஓஏ கண்டிப்பாக இதுக்கு பர்பண்டிகுலர் பண்ணுங்கப்பா. ஸோ பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரியும் ஓஏ பர்பண்டிகுலர் டு பிசி அப்படின்னு நமக்கு மீனிங் என்ன? ஓஏ வெக்டர் டாட் பிசி வெக்டர் ஈக்குவலன்ஸ் என்னப்பா 0. இப்போ இந்த ஓஏ வேகன்னு அந்த ஓஏ வச்சுக்கோங்க. பிசி என்னெல்லாம் பண்ணிங்க பொசிஷன் வெக்டரில் ஓசி மைனஸ் ஓபி வெக்டர். ஓஏ வெக்டர் ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா ஸ்மால் ஏ வெக்டர். ஸோ சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வேணும். இப்போ ஏவை லிண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன வேணுக்கு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகேங்க ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கவனிங்க. இந்த இ இதை எனக்கு பேசிக் அப்படின்னு சொன்னாங்க வந்துடல. அப்போனா சார் பிஇ பர்பண்டிகுலர் டு சிஏ, சிஏவுக்கு பர்பண்டிகுலர். அப்போனா அந்த பிஇ இந்த டோட்டல் லைனுமே சிஏவுக்கு பர்பண்டிகுலர் இருக்கும் பொழுது இந்த ஓபி மட்டும் எனக்கு பர்பண்டிகுலர் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அப்போனா ஓபி வெக்டர் பர்பண்டிகுலர் டு சிஏ வெக்டர். ரெண்டு வெக்டர் பர்பண்டிகுலர் அப்படின்னு மீனிங் என்னப்பா? நம்மளுடைய டாட் ப்ராடக்ட் ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா 0 நமக்கு தெரியும். அப்போனா ஈ டாட் 0. அப்போனா ஓபி டாட் சிஏன்னு இருக்காங்கன்னு அப்போனா சிஏ வேணும்ல பண்ணிங்க ஓஏ வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஓபி வெக்டருக்கு என்ன பண்ணுறப்பா நீங்கள் ஸ்மால் பி வெக்டர் போடலாம். ஓஏக்கு என்னுள்ள பண்ணிங்க ஸ்மால் ஏ வெக்டர் போடலாம். ஓசிக்கு பதிலாக ஸ்மால் சி வெக்டர் போடலாம். இப்போ இந்த பி லிண்ட் பண்ண என்ன பண்ணுங்கப்பா பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்கன்னு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னாப்பா நீங்கள் இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் 0 ஈக்குவல் ஆகிறதுனால இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு மீனிங் வச்சுக்கலாங்கன்னு. சரிங்களாங்கண்ணா. ஸோ ஃப்ரம் ஒன் இன்ட்டு வி கெட் a dot c minus a dot b equal to b dot a into b dot c. இப்போ இந்த டோட்டல் டேர்ம் எந்த வருதுன்னு வச்சுக்கோங்களேன். a dot c a dot b minus b dot a. ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்துக்கல, ஒரு நிமிஷங்க. சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த கவனிங்க, இது விட்டுருங்க. இந்த மைனஸ் ஏ டாட் பி அந்த பண்ண ஆகும் ப்ளஸ் ஆகுமாங்கண்ணே. அப்போனா ஏ டாட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பின்னு. இங்கே பி டாட் ஏ மைனஸ் பி டாட் சி, அந்த பி டாட் சி அந்த பண்ண மைனஸ் ப்ளஸ் ஆகுமா? அப்போனா பி டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி டாட் சி வெக்டருக்குன்னு. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷனுங்கண்ணு. இங்கே பாருங்கள், இங்கே ஏ டாட் பி என்னப்பா ஏ டாட் சிக்கு ஈக்குவல். இங்கே பி டாட் எதுக்கு ஈக்குவல்ப்பா பி டாட் சிக்கு ஈக்குவல். அப்போனா இதை ஃபஸ்ட்னு வச்சுக்கோங்க, இதை ஒன்றப்பா செகண்ட் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னாப்பா ஏ டாட் பி எதுக்கு ஈக்குவல்ப்பா? அப்போனா ஃப்ரம் 1 and 2 பார்த்தீங்கன்னாப்பா ஏ டாட் பி டாட் எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னாங்கப்பா இது ஏ டாட் பியும் பி டாட்டும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணிங்கன்னப்பா ஏ டாட் சி ஈக்குவல் டு பி டாட் சின்னு. இந்த பி டாட் சி இருந்தால் மைனஸ் ஆகுமாங்கன்னு. அப்போனா ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வாங்கன்னு. அப்போனா இதில் சி வெக்டர் காமன் எடுத்துருங்க. அப்போனா ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போனா இந்த ஸ்மால் ஏ வெக்டர் ஈக்குவல்னாங்கப்பா ஓஏக்கு ஈக்குவல். அப்போனா ஓஏ வெக்டர் டாட் இது ஓபி வெக்டருக்கு ஈக்குவல், இது எதுக்கு பண்ணுங்கப்பா ஓசி வெக்டருக்கு ஈக்குவல். அப்போனா ஓஏ மைனஸ் ஓபினா சார் பிஏ வெக்டர் டாட் ஓசி ஈக்குவல் டு 0 வாங்கன்னு. அப்போனா பிஏ பர்பண்டிகுலர் டு ஓசி. அப்போ இங்கே பாருங்கள், இந்த பிஏ இந்த ஓசி என்ன எனக்கு பர்பண்டிகுலர் ஏபி இருக்குதாங்கண்ணே. அப்போ இது எனக்கு பர்பண்டிகுலர் இருக்குதாங்கண்ணே. அப்போனா
இந்த சிஎஃப்புமே எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுப்பா எனக்குப்பா ஓங்கிற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஓங்கிற இடத்துல எனக்குப்பா இன்டர்செக்ட் ஆகுது. அப்போனா therefore the altitudes are concurrent. altitudes are concurrent. ஏன் concurrent சார்? நான் ஃபஸ்ட் என்ன வச்சுக்கிட்டோம் வந்துட்டுல இந்த இடத்துல ஏடியும் பியும் ஓங்கிற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. நம்மளுக்கு இந்த இடத்துல ஏடியும் பியும் ஓல் இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. சிஎஃப் எனக்கு ஓல் இன்டர்செக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு 3 பாயிண்ட்டுமே ஒரே இடத்துல மீட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன எனக்கு அதே மாதிரி எனக்கு ரெண்டையும் வச்சுக்கிட்டு பண்ணும்போது பிஏ பர்பண்டிகுலர் ஓசியாகன்னு அந்த ஓசி என்னப்பா அந்த இடத்துல ஓசிக்கு பர்பண்டிகுலர் வர்றதுனால அப்புறம் therefore the altitudes என்னப்பா perpendicular is concurrent. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க. a triangle ABC the points DEF ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளில் DEF are the midpoints of the sides BC, CA, AB respectively. Dங்கிறது BCயோடைய மிட் பாயிண்ட், ஈங்கிறது சிஏவுடைய மிட் பாயிண்ட், எஃப்ங்கிறது ஏபியோடைய மிட் பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம் யூஸிங் த வெக்டர் மெத்தட் அதை வச்சுக்கிட்டு என்னப்பா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇஎஃப் இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண ஒரு ட்ரையாங்கிளில் ஃபார்ம் ஆகும். அது பார்த்தோன்னா ஈக்குவல் டு 1/4 ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு ஈக்குவல். அதாவது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாக்குலங்கண்ணு இதில் 4 டிவைட் பண்ண ஒரு ஏரியாக்குள்ள அந்த ஏரியாவுக்கு தான் இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைனா இந்த 4 அந்த கொண்டுட்டுனா 4 டைம்ஸ் இந்த ஏரியா ஆஃப் இப்போ கவனிங்க இந்த இடத்துல இது ட்ரையாங்கிள் ஏபிசி, இது உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஏ இது என்னங்கப்பா பி, இது என்ன சி. ஸோ பிசியோட மிட் பாயிண்ட் தான் என்னங்கப்பா டி, சிஏவோட மிட் பாயிண்ட் தான் என்னங்கப்பா இ, இதோட மிட் பாயிண்ட் தான் என்னங்கப்பா எஃப். இதை 3ஐயும் ஜாயின் பண்ணுறீங்க, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் வந்து இதனுடைய 4 டைம்ஸ் இதனுடைய 4/4 டிவைட் பண்ணுறோம். அதாவது இது இந்த ஏரியா ஆஃப் ஏபிசி வந்து 4 டைம்ஸ் ஆஃப் டிஇஎஃப்க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணுங்கன்னு. சரிங்களா? ஸோ பண்ணிக்கலாம். இப்போ கவனிங்க, let ABC be the triangle and A as a origin. ஏங்கிறது ஆரிஜினாக வச்சுக்கிறோம். சரிங்களாங்கண்ணே? அப்போ ஏ as a origin அப்படின்னா then the position vectors of D, E, F are given by. ஸோ டிங்கிறது பிசியோடைய மிட் பாயிண்ட், பிசியோடைய மிட் பாயிண்ட். அப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஏபி ப்ளஸ் AC/2 ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ இதில் இதனுடைய ஏபியில் மிட் பாயிண்ட் தான் என்னப்பா எஃப். அப்போனா இ தானே பண்ணுவோம் ஃபஸ்ட். இது அப்போ இ பண்ணோம்னாப்பா ஏசி ஏசின்னு வச்சுக்கலாம். அப்போனா ஏசி வெக்டர் டிவைடட் பை 2 எஃப்ங்கிறத லாஸ்ட்டுனால ஏபி வெக்டர் டிவைடட் பை 2. இதுக்கெல்லாம் ஏன்ப்பா AC/2 BC/2 இங்கே கூட ஏன் சார் ப்ளஸ் போட்டீங்க? ஆமாங்க சார், ஏ தான் ஆரிஜின் வச்சுருக்கோம், அப்புறம் ஏபின்னு வரும், ஏசி இது ஒரே இடத்துல. ஆனால் பிசிங்கிறது வேறு வெர்டிசஸ். அப்போனா ஓபி இந்த இங்கே என்னென்னப்போ ஓஏ ஓபின்னு ஓசின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே ஏனுக்குனால ஏபி AC/2 போட்டிருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னாப்பா இந்த எனக்கு நமக்கு தெரியும் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா 5 பண்ணணும் அப்படின்னா half into any two adjacent side, half into any two adjacent side நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்மளுக்கு. சரிங்களாங்க? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறப்பா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப், டிஇஎஃப்க்கு உண்டான ஏரியா அது எனி டூ. அப்போனா சார் half into
மாடுலஸ் ஆஃப் நீங்கள் டிஇ இஎஃப் வச்சுனாலும் சரி இல்லை டிஎஃப் எஃப்இ வச்சுனாலும் நமக்கு நம்ம சான்ஸ் தாங்க தெரியல. நான் என்ன பண்ணுறேன் அந்த இடத்துல டிஇ கிராஸ் இஎஃப் அதை வச்சுக்கிறேன். புக்கில் வைக்கணும். புக்கில் எனக்கு டிஇ கிராஸ் டிஎஃப்னு வச்சுருக்கான். நான் என்ன பண்ணுறேன் இன்ட்டு ஹெச்எஸ்ன்னு செய்தாங்கன்னு அப்படின்னா டிஇ கிராஸ் இஎஃப்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களாங்கண்ணே. இப்போ நீங்கள் கவனிங்க. ஸோ ஹாஃப் நம்மளுக்கு உனக்கு டிஇ தெரியுமா? உனக்கு டிஇ எப்படி ஃபேமிலாம் பண்ணீங்க? டிஇங்கிறது நீங்கள் ஓடி மைனஸ் ஓஇன்னு போடுவோம் ஜென்ரலாக அங்கே. அப்போ நீங்கள் டிஇன்னு என்ன பண்ணல நீங்கள் ஏஇ சரி ஏஇ மைனஸ் ஏடி. அதே மாதிரி கிராஸ் இஎஃப் என்ன அதே மாதிரி நீங்கள் ஏஎஃப் மைனஸ் ஏஇ. சரிங்களாங்கண்ணே. இப்போ கவனிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஏஇ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடி, இது பார்த்தீங்கன்னா ஏஇ, இது என்னப்பா ஏஎஃப். அப்படின்னா ஏடி வேல்யூ என்ன? ஏசி பை 2. ஏசி வெக்டர் பை 2. ஏடி என்ன பண்ணுங்கப்பா? ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் பை 2. ஸோ கிராஸ் ஏஎஃப் ஏபி வெக்டர் பை 2 மைனஸ் ஏஇ, இது டி, இது இ, இது எஃப். அப்போ என்ன பண்ணுங்கப்பா அந்த இடத்துல ஏசி பை 2. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ ஹாஃப் நல்லா கவனிக்கணும். இப்போ ஏசி பை 2 இன்ட்டு ஏபி பை 2. அப்போனா ஏசி வெக்டர் பை 2 கிராஸ் ஏபி வெக்டர் பை 2. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கப்பா மைனஸ் ஏசி பை 2 கிராஸ் ஏசி பை 2. நெக்ஸ்ட் இதற்கு இது என்ன பண்ணுவாங்கன்னா அப்போனா மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏசி பை 2 கிராஸ் ஏபி பை 2. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்புறம் ஏபி கிராஸ் ஏசி. ஸோ கிராஸ் இங்கே ப்ளஸ் கண்ணு, இங்கே ப்ளஸ், கிராஸ் ப்ளஸ் குறைமா இருக்கும் மாற்றிக்குங்க. ஸோ பை 2. ஸோ பை 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1/2 சார் ஏசி பை 2 கிராஸ் ஏபி பை 2 ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கவனிங்க, ஏசி கிராஸ் ஏசின்னு ஆன்சர் என்னப்பா 0. இல்லை நீங்கள் 1/4 டோட்டலாக காமன் எடுத்துக்கோ. 1/4 டோட்டலாக என்ன பண்ணுறப்ப இல்லை நீங்கள் காமன் எடுத்துக்கோங்க இடத்துல. அப்படின்னா இங்கே 2 2 சார் 4, 2 2 சார் 4, 2 2 சார் 4, 2 2 சார் 4 அப்படின்னா 4 காமன் எடுத்துட்டா இங்கே வெளியே என்ன வேணுங்க? இப்போ 1/8 வந்துடுமா? அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது தெரியல, ஏசி கிராஸ் ஏபி. இங்கே ரிமைனிங் பார்த்தீங்கன்னாப்பா ஏசி கிராஸ் ஏசி. இந்த 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 கிராஸ் இந்த ஏபி கிராஸ் லென்ட் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன வேணுங்கப்பா மைனஸ் ஏபி கிராஸ் ஏபி மைனஸ் ஏசி கிராஸ் ஏபி. இப்போ இந்த ஏசியை லென்ட் பண்ணி என்ன வேணுங்கப்பா ஏபி கிராஸ் ஏசி ப்ளஸ் ஏசி கிராஸ் ஏசி மாடுலஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இப்போ ஏ கிராஸ் ஏ ஆன்சர் 0ன்னு படிச்சிருக்கோமாங்கன்னு. டாட் ப்ராடக்ட்னா தான் ஐ டாட் I1 ஜே டாட் J1 கே டாட் K1. ஆனால் கிராஸ் ஏ கிராஸ் ஏ 0, ஐ கிராஸ் ஐ 0, ஜே கிராஸ் ஜே 0, பி அப்புறம் கே கிராஸ் கே 0 படிச்சிருக்கோம். அப்புறம் ஒரே வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட்னா 0 வாங்கின அப்புறம் இது 0 ஆயிரும். இது 0, இந்த வேல்யூம் 0, நெக்ஸ்ட் இந்த வேல்யூ 0. அப்புறம் ரிமைனிங் என்ன பண்ணுங்கப்பா சார் ஏசி கிராஸ் ஏபி 0 மைனஸ் 0 மைனஸ் ஏசி கிராஸ்
ஏபி ப்ளஸ் ஏபி கிராஸ் ஏசி ப்ளஸ் 0 ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, சம் முடிய போது கவனிங்க. அப்போனா ஏசி கிராஸ் ஏபி, இப்போ பாருங்கள் ஏசி கிராஸ் ஏபி என்னலாம்ப்பா நீங்கள் ஏபி கிராஸ் ஏசின்னு எழுதலாமாங்கன்னு, ஏபி கிராஸ் ஏசின்னு எழுதலாம். அப்புறம் ஏபி கிராஸ் ஏசி கிராஸ் ஏபி, இங்கே பாருங்கள் இங்கே ஏசி கிராஸ் ஏபி ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுங்கப்பா ஏசி கிராஸ் ஏபி மைனஸ் ஆகுன்னு. அப்போனா இந்த டேர்ம் திட்டம் என்னங்கப்பா கேன்சல். அப்புறம் என்ன ஆன்சர் இருக்குது எனக்கு சார் ஏபி கிராஸ் ஏசி இருக்கும். சரிங்க, இப்போ கவனிங்க, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்ப்பா 1/4 டைம்ஸ் ஆகுன்னு. அப்புறம் அந்த 1/8 என்னலாம் பண்ணிங்க, அதை 1/4 இன்ட்டு ஏபி கிராஸ் ஏசி பை 2ன்னு ப்ரூஃப் பண்ணலாங்கன்னு. நமக்கு தெரியும் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னால் எனி டு அட்ஜஸ்ட் சைடு ஏபி கிராஸ் ஏசி. அப்போனா 1/5 டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த சம் கொஞ்சம் சின்னதாக புக்கில் போட்டிருப்பான், ஆனால் புக்கில் போட்டதை வச்சு நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, இது கொஞ்சம் பெரிய சம்ஸ். ஆனால் இதுவே ஆரிஜின் வச்சு போட்டால் சம்மு டக்குன்னு ஆன்சர் வருங்கன்னு. இதை நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை நான் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க. ஏபிசி ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஎஸ்சி ஆரிஜன், தென் இந்த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் டிஇஎஃப்னு பார்க்கும்போது இங்கே டிங்கிறது மிட் பாயிண்ட்னால அப்புறம் ஏபி ப்ளஸ் ஏசி பை 2, இங்கே என்ன ஓ ஏபி பை 2, இங்கே என்னப்பா ஏசி பை 2, அதாவது ஏசி இதை வரனால ஏசி பை 2 ஏபி பை 2 இப்போ ஏரியா ஆஃப் டிஇஎஃப் வச்சதுனாப்பா எனி டு அட்ஜஸ்டன்ட் சைடு, அப்புறம் டிஇ கிராஸ் இஎஃப்னு எடுத்துக்கிட்டு நான். அப்போ டிஇனா எனக்கு பொசிஷன் வெக்டர் பார்த்தீங்கன்னா ஓஇ மைனஸ் ஓஎஃப்னு ஓடின்னு போடுவோம். ஆனால் இங்கே ஓதான் ஆரிஜின் ஏதான் ஆரிஜினால ஏஇ மைனஸ் ஏடி, இஎஃப்னா வேணுங்கப்பா ஏஎஃப் மைனஸ் ஏஇ. இப்போ ஏஇக்கு வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஏங்கிறது ஏசி பை 2, ஏடிங்கிறது ஏபி ப்ளஸ் ஏசி பை 2, ஏஎஃப்ங்க பார்த்தீங்கன்னாப்பா ஏபி பை 2, இது நம்ம எனக்குப்பா ஏசி பை 2. அப்புறம் ஏசி பை 2 ஏபி கிராஸ் பை 2. அப்போனா அது எனக்குப்பா நெக்ஸ்ட் சொன்னால் எனக்குப்பா மைனஸ், நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னாப்பா மைனஸ், அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ், அப்புறம் ஏபி கிராஸ் ஏசி பை 2 ப்ளஸ் ஏசி பை 2. அடுத்து ஃபுல்லாக இன்ட்டு பண்ணிட்டாங்கன்னா இன்ட்டு பண்ணும்போது இந்த 1/4 எல்லாமே 2 2 சார் 4 2 2 சார் 4 காமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 8 வெளியே வந்துடும். அப்புறம் ஏசி பை 2ல் கேன்சல் இருந்துட்டுல, அப்புறம் இங்கே ப்ளஸ் ஏசி பை ஏசி கிராஸ் ஏபி, இங்கே இப்போ மைனஸ் ஏசி கிராஸ் ஏபி ஆகணும். அப்புறம் ஏபி கிராஸ் ஏசி மட்டும் இருக்குமா, அப்போ நான் 1/8ப்பா 4 × 2ன்னு போடலாம். அப்புறம் 4 2 வச்சுக்கிட்டேன். ஏபி கிராஸ் ஏசிங்கிறது எனி டு அட்ஜஸ்டன்ஸ் பை 2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.